பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் எய்ட்டுகாலிட்டி வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளிலே இந்த யூடியூப் சேனலில் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்றத மாத்திரம் அந்த வசனத்தையே ஒட்டி 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 தான் போகும். ஏன்னா எனக்கு கொடுத்த பணி என்னென்னா சுவிசேஷம், ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி. பிரியமானவர்களே, அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா எப்படியாவது எல்லாருக்கும் சொல்லிடணும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற இந்த உலகத்தில் கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைன்னா நம்மளால் இருக்கவே முடியல. அப்படி ஒரு அனல், பயங்கரமான அப்படி உஷ்ணம் அதிகமாகுது, தாங்க முடியல. அப்போ பாருங்கள், மரித்தாலும் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு இயேசுசாமி சொல்லுகிறார். அதை அறியாமல் அநேக ஜனங்கள் மரித்து அவர்கள் ஆத்துமா எங்கே போகும்? பாவத்தோடு இருக்குமானால் எரிந்து கொண்டு இருக்கிற அக்கினி கடலிலே கிடக்கும். அக்கினி கடல் எப்படி தண்ணி கடல் இருக்கோ அது போல் அக்கினி கடலில் அவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா அலைந்து திரிந்து கொண்டு அழுது கொண்டே இருப்பார்கள். ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்காக தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்கன்ற அறிவு கூட இல்லாமல் அதை தேடி என்னென்னு ஆராயாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இன்றைய நாளிலே இந்த வார்த்தையை நான் கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் சொல்ல தடை தான் மெசேஜ். சுவிசேஷம் சொல்ல தடை. இதை குறித்து தான் நம்ம பாருங்க, யாரெல்லாம் தடை செய்கிறார்கள் என்று நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஆமென். மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த தெசலோனிக்கேயர் சபையிலே இருக்கிற மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உங்கள் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். கவனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களா, அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லும். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். சுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்கிறது. பிரியமானவர்களே, நேற்று தினத்தில் கூட எனக்கு ரொம்ப மன வருத்தம். எனக்கு பின்னாடி ஸ்கிரீ செய்து கொண்டிருக்கிறதெல்லாம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு. நம்ம நன்மை தவிர தீமை செய்யலையே, நம்மளால் அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு மன கஷ்டம். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் போயிட்டேன். அப்போது எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். அப்போ எனக்கு என்னாச்சுன்னா பெலன் வந்தது. சரி, ஓகே. அப்போ பாருங்கள், அது பெலனும் செய்கிறது. அது கண்டிப்பாக அது எனக்கு செய்து முடிக்காமல் அந்த வார்த்தை என்னை நோக்கி இப்படி விரல் வருகிறது, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று. பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், அந்த வசன வார்த்தை ஏற்ற நேரத்தில் எனக்கு கொடுத்து என்னை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனால தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அது பெலன் செய்கிறது. எப்படி எனில், சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனத்தாலே பாடுபட்டீர்கள். இன்றைக்கி கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டதினாலே கணவன் விட்டு விடுகிறான், கணவன் ஏற்றுக்கொள்ளுவதனாலே மனைவி விட்டு விடுகிறாள், தாய் தகப்பன் ஏற்றுக்கொள்வதனாலே பிள்ளைகள் கைவிடுகிறார்கள். நான் பார்த்துருக்கிறேன், ஒரு ஆசிரமத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். நான் ஒரு நாள் இறங்கி ட்ரெயின் பிடிக்க வேகமாக ஓடுறேன். ஒரு அம்மா நான் ஊழிக்காரின்னு அந்த அம்மாவுக்கு தெரியுது போல். அந்த அம்மா என்னை டக்குன்னு மடக்கிட்டு, அம்மா நாங்கள் ஏசப்பா ஏற்றுக்கிட்டேன்னு என் புருஷனை விட்டுட்டு போயிட்டாரும்மா, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. பிரியமானவர்களே, பாருங்கள், இன்றைக்கி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அறியாமையினாலே இருக்கிறார்கள். அவர் செய்த நன்மைகளை அறியாமல் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இங்கே ஒரு வாழ்க்கை மாத்திரம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் ஒரு வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொல்லுகிறார், அதை வேணாம் என்று மறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனாலே அந்த வாழ்க்கையிலே கசப்பும் துக்கம் துயரம் வேதனைகள் வருகிறது.
இப்படியே பாடுபட்டீர்களே, அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனத்தினாலே பாடுபட்டீர்கள். பிரியமானவர்களே, பாருங்கள், அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கேற்றவர்களும் தேவனுக்கற்றவர்களாகவும் தேவனுக்கு ஏற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாயிருந்து புறஜாதியர் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோடு பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்க, புறஜாதியர் கிறிஸ்தவர்கள் அல்லது புறஜாதிகர்கள் அறியும்படி அவங்க ரட்சிக்கப்படணுமே, அவர்கள் பாவ சாபத்திலிருந்து நீக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணுமே என்று சொல்லும்பொழுது ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோடு பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாக எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. அவர்களும் போக மாட்டார்கள், போகிறவர்களையும் விடமாட்டுகிறார்கள் என்ற காரியம் இந்த தேசம் முழுவதுமாக இருக்கிறது. பிரியமானவர்களை, பாருங்கள், ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாய் இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு ஊழியக்காரனும் ஒரு ஊழியக்காரி காரணமாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை மாற்றுகிறார். அதை தடை செய்கிற மனுஷனாகவும் அந்த நியாயப்பிரமாணத்தின் படிக்கிற யூதர்களாகவும், பின்பு சாத்தானும் என்ன பண்ணுறான், அந்த ஆத்துமா நன்மையானதை பெற்றுக்கொண்டு இங்கே சந்தோஷ சமாதானத்தோடு வாழாமல் நாசமாகி போக வேண்டும் என்று அவன் என்ன பண்ணுற, தடை செய்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், அது மாத்திரமல்ல, நம்ம பார்த்தோம்னா மத்தேயுவில் வாசிக்கும்பொழுது சோத்திரம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோத்திரம் அருமையான வசனம். பிரியமானவர்களே, 23ஆம் அதிகாரத்தில் மாயக்காரராகி வேதப்பாரகரே பரியேசரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடிக்கு, மனுஷர் நல்லா கவனித்து கொள்ளுங்க, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டு போடுகிறீர்கள். பூட்டான் எப்படி போகக்கூடாதபடிக்கு பூட்டு போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகி பரியேசரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். தினிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். விதவன் பார்க்கறதில்ல, கைவிடப்பட்டவங்கன்னு பார்க்கறதில்ல, ஏழைங்கன்னு பார்க்கறதில்ல, அவங்க எதிர்த்து சண்டை போடாதவர்கள் என்று நம்ம விட்டு கொடுத்து போகணுன்றது பார்க்கறதில்ல. இப்படி அநேக ஜனங்கள் அங்கே பேச விடாதபடிக்கு யூதர்களும் மனுஷர்களும் பிசாசும் தடை பண்ணுகிறான். இங்கே பார்த்தா மாயக்காரராக வேதப்பாரகரே பரியேசரே உங்களுக்கு ஐயோ ஐயோ என்ன முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிடுச்சு என்று அர்த்தமாம். பிரியமானவர்களே, பாருங்கள், அப்போ ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். மாயக்காரராக வேதபரே பரியேசரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படி அவன் கர்த்தரிடத்திலே வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடாதபடிக்கு, எப்படி இங்கே பாருங்கள், மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டு போடுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, மாயக்காரர் வாதப்பார பரியேசரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படிக்கு. என்ன மார்க்கத்தான்? நியாயப்பிரமாணத்தின்படி. நம்ம இதிலே தான் பிறந்துட்டோம், நம்ம இதிலே தான் வளர்ந்துட்டோம், இதிலே தான் அழிந்துட்டோம். நம்ம பாட்டன், நம்ம தாத்தன், நம்ம பாட்டி, நம்ம ஜாதி என்ன, வம்சம் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, அந்த வழியில் தான் போனோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்களாம், ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியை சுற்றி திரிகிறீர்கள். சமுத்திரத்தை சுற்றுறாங்க.
பூமி சுற்றி திரிகிறார்கள். அவன் உங்கள் மார்க்கத்தனாக போது அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். பிரியமானவர்களே, பாருங்கள் எப்படி செய்கிறாங்களாம். அவங்க மார்க்கத்தனாகும்போது அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். பிரியமானவர்களே, இதுதான் உலகம் முழுவதுமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சகோதரி எனக்கு தெரியும், அவங்க பூ வைக்கிறவங்க. ஆண்டவர் ரொம்ப இடைப்பட்டு பேசினார். அவங்க ஏதோ ஒரு ஊழியக்காரர் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாரு, செய்கிறார், ஞானஸ்தானம் வரைக்கும் போகிறாங்க. ஆனால் அவங்க சொந்தங்கள் தடுத்த உடனே இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் அவங்க வேறு வழியே போய்விட்டார்கள். கண்கள் குருடாக்கப்பட்டது. பாருங்கள், குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும் தேவாலயத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணினால் அதனாலே ஒன்றும் இல்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரிலும் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? பிரியமானவர்களே, நம்மளை பரிசுத்தமாக்குகிற பொன்னை பரிசுத்தமாக்குகிறார். அதில் வைத்திருக்கிற அநேக பனிமுட்டுகளெல்லாம் சுத்தமாக்குகிறவர். நம்ம இருதயத்தை சுத்தமாக்குகிறார். மதிகேடர் வழிகளை பார்த்து கேட்டு, குருடருடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பூட்டு போடுகிறார்கள். அவர்களும் வருகிறதில்லை, போகிறவர்களை விடுகிறதில்லை. அவர்கள் எப்படி இருக்கிறானா, அவனை உங்களில் ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். பேச விடுறதில்ல, தடை பண்ணுகிறார்கள். அவர்களும் போகிறதில்லை, மற்றவர்களே போக விடுகிறதில்லை. இப்படியாப்பட்ட காரியங்கள் தான் தேசத்தில் நடக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு யாராவது மடக்கி தடுக்கி பேச விடாமல் போக விடாமல் தடை பண்ணுகிறார்களா? உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடாதுபடி அவங்க பூட்டு போடுறாங்க. தடை பண்ணுகிறவர்களாக இருக்கிறார். பேசக்கூடாது, தடை பண்ணுகிறவர்களாக இருக்கிறார். சாத்தான் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு போக விடாமல் தடை பண்ணுகிறான் என்று உணர்ந்து செயல்படுங்கள். ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, ஸ்தோத்திரமப்பா. நீ நல்லவர், நீ வல்லவர்ப்பா, போதுமானவர். ஆண்டவரே அப்பா, இந்த மார்க்கத்தின் ஆகும்படி பூமியும் சமுத்திரத்தை சுற்றி தெரிய செய்கிறார்கள் அப்பா. இதுதான் கரெக்டு, இதுதான் சரின்னு சொல்லி பரலோக ராஜ்யத்துக்கு போக விடாமல் பூட்டு போடுகிறார்கள். தானும் போகிறதில்லை, மற்றவனையும் போக விடுகிறதில்லை. பேச தடை பண்ணுகிறார்கள். பிசாசு தடை பண்ணுகிறான். ஆண்டவரே, இந்நாளிலே ஆண்டவரே, அறிந்த ஜனங்கள் இன்னும் உன்னை நெருங்கி வராதபடி அப்பா எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அப்பா, இயேசு வந்துட்டாரா, நான் வரலன்னு போன ஜனங்கள்லாம் இணைந்து அப்பா, பிரிந்த குடும்பங்கள்லாம் இணைந்து உண்மையே துதிக்கணும் ஆண்டவரை. பிசாசு வெக்கப்பட்டு போகட்டும் ஈஸ்வரின் நாமத்தினால. போல்லாத பிசாசே, ரட்சிக்க கூடாதபடி கிரியை செய்கிற எல்லா அந்தகார இருள்கள், வானமண்டலத்தின் நாவிகள், மரண கட்டுகள் எல்லாம் வெளியேறட்டும் அப்பா. அது மாத்திரமல்ல, எல்லா மனக்கண்களை குருடாக்கி எதிர காரியங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிர்மலமாக்கி இப்பொழுது கடிந்து அப்புறப்படுத்திருப்பா. ஒவ்வொரு வீட்டிலும் நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. ஜனங்கள் மேலே நாம் மகிமைப்பட, தேசத்தின் மேலே நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரை. வச்சுக்கக்கூடாதபடியும் கை குறுகி போகலப்பா. உதவி செய்யுங்க, பொறுப்படுத்துக்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.